விக்ரம் சார் வந்து பல விதமான விஷயங்கள் பண்ணிட்டாங்க. அப்போது ஃபஸ்ட் டைம் நான் சார் கூட ஒர்க் பண்ணும்போது அவருடைய ஒவ்வொன்றையும் நான் வந்து பார்க்குறேன். எப்படி பார்க்குறேன்னா, இப்போ நான் ஃப்ரேமில் பார்க்கும்போது எனக்கு காளியா மட்டும்தான் தெரிஞ்சார். ஓகே. நான் ஃப்ரேமில் விக்ரம் சார் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னோ, இல்லை எஸ்ஜே சூர்யா சார் நடிச்சிட்டு இருக்காருனோ எந்த இதுலையும் எனக்கு தோணலை. அது ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. அட் த சேம் டைம் அவங்க நடிக்கும்போது அவங்களுக்கு லைட் பண்ணுறோன்னு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பேட்டர்லாம் லைட் பண்ணேன். ஓகே ஓகே. ஓவரால் லைட் செட்டப் இருக்கும். என்ன பிளானு எந்த லொக்கேஷனு ஃபிக்ஸ் ஆகிட்டா அதில் வந்து கம்ப்ளீட் லைட் செட்டப் பண்ணிடுவோம். லைட் செட்டப் ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்தால் டேக் தான். ஓகே. அவங்க ரிகர்ஸு டைலாக் ரிகர்ஸ் பார்ப்பாங்க. கேமரா பொசிஷன் என்னென்னு பார்த்துட்டு அப்படியே டேக் போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே. அவங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இங்கே இந்த லைட் இங்கே வருது, அந்த லைட் இங்கே இருக்கணும், அந்த டிஸ்டர்ப் அந்த ஏரியாக்குள்ளே எந்த இதுவும் இல்லாமல் இருக்கணும்னு நினச்சேன். ஏன்னா நைட்டில் நடந்துகிட்டே இருக்கிறதுனால டயர்டாயிருவாங்க. அப்புறம் நம்ம இன்னைக்கு பார்த்து ரசிக்கிறது எல்லாமே 2 மணி 3 மணிக்கு எடுத்த காட்சிகள் அவ்வளோ நடுஇரவில் எடுத்தது. அப்போ அந்த பக்கம் எந்த இதுவும் வந்துடக்கூடாதுன்றதையும் கவனத்தில் எடுத்து நான் பண்ணும்போது அந்த ஒர்க்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2 மணி 3 மணிக்கு கூட நம்ம அந்த கேரக்டரை தான் உணர முடிஞ்சுது. ஓகே ஓகே. நம்ம ஃபில்மாக பார்க்கும்போது ஃபுல் ஃபில்மாக பார்ப்போம், நைட் ஷோ பார்க்கலாம். ஆனால் ஒவ்வொரு ஷார்ட்டுக்குள்ளேயே நம்ம பார்க்குறது இருக்குல்ல. ஓகே. அது எனக்கு அப்படி பிலீவ் ஆச்சு எல்லா கேரக்டருக்கும். ஓகே. எஸ்பி கேரக்டர் வந்து எஸ்ஜே சூர்யா சார் வந்து எஸ்பியாக தான் எனக்கு தெரியாது. ஓகே. சுராஜும் அதே மாதிரி தான். அந்த வீடும் அப்படி தான் இருக்கும், எஸ்பி ஆஃபீஸும் அந்த ஒரு மூடில் தான் இருக்கும். அது எல்லாமே எனக்கு படம் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சிடும்ல, இது இப்படி வரும் அப்படின்னு.